ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3.6 சென்ட் லேண்டில் 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 5 BHK டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸ். மற்ற வீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இன்னும் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அடிஷ்னலாக கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஸ்டேர்கேஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் மெயின் வாலை ஹைலைட் பண்ணுற விதமாக ஏசியன் ராயல் பெயிண்டில் டிஃப்ரெண்ட் கலரில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.6 சென்ட், அதாவது 1560 ஸ்கொயர் ஃபீட். சைட் 26 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எல்லோ, ப்ரௌன் அண்டு க்ரீன் கலரில் பிளான் பண்ணி நிறைய ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்சர் ஒர்க்கும் நிறைய ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் 30 அடி தார் ரோட். மெயின் என்ட்ரன்ஸில் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 13x20. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் 500 அடி வரைக்கும் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு 3 ஃபேஸ் EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4x6, இந்தியன் டாய்லெட் டைப். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே இன்னும் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அவுட் சைடில் அடிஷ்னலாக ஒரு மெட்டல் ஸ்டேர்கேஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x22. தரைக்கு முழுவதும் 2x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸை ஸ்லாப்லெஸ் டைப்பில் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 உட்டன் விண்டோஸ் கொடுத்து அந்த வாலுக்கு பூராமே டைல்ஸ் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வால்பேப்பர் மாதிரி இருக்குது, ஆனால் அந்த டிசைனில் பூரா டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது பூஜா ரூம். சைஸ் 3x5, நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. உள்ள 3 பக்கம் வால்ஸுக்கு பூராமே லைட் கலரில் மேட் ஃபினிஷில் டைல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 8x10. ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர்ஸோட உட்டன் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதை க்ராக்கரி யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில் இருக்கிற பார்ட்டிஷன் வாலில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஓப்பனிங் கொடுத்து அதுக்கு பூராமே உட்டில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ் எடுத்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்றாரோ. சைஸ் 8x10. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப் அமைச்சு பூராதுக்குமே கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க.
ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃபும் அது போக கீழே நிறைய வால் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங் ஸ்பேஸில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 10x16. வெஸ்ட் சைட் வாலை ஹைலைட் பண்ணுற விதமாக ஏஷியன் ராயல் பெயிண்டில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்டு பாத்ரூம். சைஸ் 5x7. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். டைனிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் சைடு எக்ஸிட் பிளான் பண்ணி அதுக்கு மெட்டல் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. இது கெஸ்ட் பெட்ரூம். சைஸ் 10x10. இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வாலுக்கு ஏஷியன் ராயல் பெயிண்டில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 5x7. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். சைடில் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் உட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாமே ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அது போக சைடு வாலுக்கு போகிறோமே ரெட் அண்டு கோல்டன் மெட்டாலிக் ஃபினிஷில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், எல்லா பெட்ரூம்ஸ்க்கு வார்ட்ரோப், கபோர்ட் இந்த மாதிரி எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் சின்னதாக ஒரு யூட்டிலிட்டி ரூம் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x7. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபர்ஸ்ட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. எல்லா பாத்ரூம்லேயும் சோலார் வாட்டர் ஹீட்டருக்கான பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 10x16.
ஒவ்வொரு பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வாலை ஹைலைட் பண்ணுற விதமாக வேறு கலரில் வேறு டிசைனில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது 5th பெட்ரூம். சைஸ் 10x16. கார்னரில் செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே யூபிஎஸ் அண்டு வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ரு ஆகிறோம். சைஸ் 13x20. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து மேலே பால்கனிக்கு டைரெக்டாக வர்றதுக்காக அவுட் சைடில் மெட்டல் ஸ்டேர்கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,40 lakhs. மற்ற டீடைல்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.